ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்கே பார்ட் ஆஃப் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் சந்தித்த ஒரு விஷயம். யாருமே இந்த விஷயத்த சந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் பிறந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மனிதர்களும், அது சின்ன குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும், அப்படி ஒரு விஷயத்தை சந்தித்து அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற கதையை தான் சொல்ல போகிறேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் வர போராட்டங்கள் பிரச்சனைகள் தான். அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோடு எப்படி ஒரு மனுஷன் ஓடனா, எப்படி வெற்றி பெற்றான் தன்னோட வாழ்க்கையில், அவனையும் அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் அவன் எப்படி காப்பாற்றினான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கதை மூலயமா உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப் வந்து எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இஷ்டமான பிராண்டடில் கூட இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் பை பைமோட். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சான். அது பக்கத்தில் வசித்தவன் தான் ராமு. அவன் வந்து ஒரு விவசாயி. கிராமத்து வாழ்க்கை வந்து எப்பவுமே அமைதியானது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விவசாயி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. போராட்டங்களை சந்தித்து தான் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. இன்ற காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியே விவசாயிகளுக்கு வந்த மாதிரியே ராமுவுக்கும் ஒரு சோதனை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஊர் மக்கள் விவசாயம் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆற்று தண்ணியை நம்பி தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த வருஷமும் அவங்க நெல் வந்து விதைத்தாங்க. ஓரளவுக்கு வளர்ந்துச்சு. திடீர்னு ஆற்று தண்ணி வரல. ரொம்ப அந்த பயிரெலாம் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடினாங்க இந்த ஊர் மக்களும் ராமுவும். ஆண்டே அவங்களுக்கு ஒரு சவாலான ஆண்டாக இருந்துச்சு. பக்கத்து ஊருக்கிட்ட உதவி கேட்டாங்க, அதுவும் நடக்கலை. ஆனால் எடுக்கிறவங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அவங்களுக்கு விரோதமாக தான் அமைஞ்சிச்சு. இப்போ சோர்ந்து போய் ராமு வந்து உட்காந்துருக்கப்ப ராமுவோட வீட்டு அருகில் இருக்கிற பாட்டி வந்து சொன்னாங்க, வாழ்க்கை நமக்கு சவால்களை கொடுக்கும், ஆனால் நம் உள்ளம் கடவுளின் கைகளை போன்றது. அது நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை சரி செய்யும். இது மாதிரி அந்த பாட்டி பேசிகிட்டு இருக்கப்ப ராமுவுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்து பிறந்தது. அந்த வார்த்தை வந்து ராமுவுக்கு பெரிய உற்சாகத்தையும் ஒரு விசுவாசத்தையும் ஏற்படுத்தியது. அப்போ தான் அவன் நினச்சான், நம்பிக்கையை இழந்தவனுக்கு வாழ்க்கையிலே எதையும் வெல்ல முடியாது என்று. அதனால் ராமு வந்து ஒரு முயற்சி எடுத்தான். அப்போ ராமுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து குளத்துக்கு அருகில் ஒரு கிணறு வெட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தனர். நம்ம இன்னுமே எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கண்டிப்பாக நம்ம பயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கிணறு வெட்ட தொடங்கினாங்க. கிணறு எடுக்கிறதுல வந்து பலர் வந்து ஒத்துழைச்சாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு சிலர் வந்து கேலி செய்தாங்க, கண்டிப்பாக அவங்களால முடியாது அப்படின்னு. இதை எதையுமே வந்து ராமு வந்து காதில் போட்டுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து அவன் வந்து அந்த வேலையை ஆரம்பித்து செஞ்சிட்ருந்தான். இது மாதிரி அந்த கிணறு தோன்ற விஷயம் வந்து பல நாட்கள், மாதங்கள் கூட சொல்லலாமே, கடந்து போயிட்டே இருந்துச்சு. இது மாதிரி பல மாதங்கள் கழித்ததுக்கப்புறம் அந்த கிணற்றுல ஒரு ஊற்று வந்து தோன்றுச்சு. இதை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆழம் வந்து பிரித்தாங்க. பயங்கரமாக தண்ணி வந்து கிணற்றுல வந்துருச்சு. எல்லாருமே வந்து நாங்கள் செய்ய முடியாது என்று நினைத்ததை நம்பிக்கையால் வென்றோம் என்று அனைவரும் கூக்குரலிட்டனர். சந்தோஷமாயிடுச்சு எங்களுக்கு. அப்போ தான் ராமு வந்து உணர்ந்தான், நம்பிக்கை மனிதனை உயர்த்தும் அப்படிங்கிறத. இது ராமுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது தன் வாழ்க்கையில். அந்த கிராமத்துக்கே அவன் வந்து ஒரு முன் உதாரணமாக மாறிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கையும் முயற்சியும் மனிதனை எதையுமே செய்ய வைக்கும், வெல்ல வைக்கும் சக்தி அப்படிங்கிற அனைவருக்கும் அவன் உணர்த்தினான். அதோடு வந்து ராமு வந்து தன் வேலையை நிறுத்தவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வருஷம் நல்ல அறுவடையை முடித்தாங்க. தண்ணி அந்த ஊர் மக்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. இப்போ ராமு முடிவு பண்ணால், இனிமேல் நம்மளுடைய தேவையும் நம்ம கிராமத்துடைய தேவையும் சின்ன சின்னதாக நம்மளே வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, சிறிய கிணறு மட்டும் இல்லாமல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினான். கிராமத்தோட வளர்ச்சிக்காகவும் தன் குடும்பத்தோட வளர்ச்சிக்காகவும் நிறைய விஷயங்களை நம்பிக்கையோடு
செஞ்சான். அதற்கு அவனோட நண்பர்களும் ஒத்துழைச்சாங்க. அன்றையிலேருந்து அந்த ஊர் வந்து ரொம்ப செழிப்பாகவும் ரொம்ப வளர்ச்சி மிக்க ஊராகவும் மாறிடுச்சு. ராமு சந்தோஷமா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்டிங்களா? அதன் மூலியமா நாமளும் ராமும் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எதையுமே ஒரு சில விஷயங்கள் கிடைக்காத நடக்காதப்ப நம்பிக்கை மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையோட ஆரம்பத்தில் விதையாக நம்ம வாழ்க்கையில விழும். மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த விதை கண்டிப்பா ஒரு செடியா மரமா முளைச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கை வாழ்க்கையின் முதன்மை தோட்டம், அதில் முயற்சியின் மலர் மலரும். கண்டிப்பாக எல்லாரும் நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை தொடருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி. நான் மட்டும் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.